இசைஞானி இளையராஜாவினுடைய 81வது பிறந்தநாள் இந்த தினத்தில் லிடியன் நாதஸ்வரம் இருக்கிறார். ஹவர் யூ லிடியன், என்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இளையராஜா சாரோட பர்த்டே அன்னைக்கு அவரும் சிம்பனி எல்லாம் முடிச்சிருக்கேன்னு சொல்றாரு. அவரோட ரசிகரை எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் மார்னிங். நான் ரொம்ப நல்லா இருக்கேன், தேங்க்யூ. அண்ட் இன்னைக்கு நம்ம மாஸ்டர் இசைஞானி இளையராஜா சாரோட பர்த்டே. அண்ட் இங்கே நான் அவர்கிட்ட பிளெஸிங் வாங்க வந்திருக்கேன். ப்ளஸ் நானும் அவருக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே விஷ் சொல்ல வந்திருக்கேன். ஸோ அவரை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அண்ட் இங்கே நிறைய கூட்டம் இருந்துச்சு, ஸோ அவர்கிட்ட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. பட் ஐ வில் கோ அண்ட் மீட் ஹிம் பர்சனலி. பட் அவர் சிம்பனி முடிச்சிருக்காரு, ரொம்ப சந்தோஷம். அண்ட் இட்ஸ் நாட் அட் ஆல் சர்ப்ரைசிங். அவ்வளோ ஒரு மேக்னிடியூட் அண்ட் அவ்வளோ ஸ்டஃப் உள்ள இருக்கிற ஒரு மியூசிஷியன் கிட்ட வந்து 35 டேஸில் ஒரு சிம்பனி, இட்ஸ் நாட் அட் ஆல் சர்ப்ரைசிங். அவர் என்ன நிறைய பண்ணணும், அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன நிறைய கொடுத்துட்டே இருக்கணும். இவ்வளோ கொடுத்துருக்காரு. ஸோ அது எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கோம். அண்ட் வி ஷுட் செலிப்ரேட் அ மியூசிஷியன் லைக் ஹிம். அண்ட் ஐ திங்க் வி ஆர் நாட் செலிப்ரேட்டிங் இனஃப். அண்ட் இப்போது எப்படி யூரோப்கெல்லாம் ஒரு பாக், பீட்டோவன், ஷாப்பன், மோட்சாட்லாம் இருந்தாங்களோ, இப்போ நம்ம முன்னாடியே இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு 10 மீட்டர்லேயே இருக்கார் ஒருத்தர். ஸோ அவர் காலத்தில் வாழ்றதே நம்மளுக்கெல்லாம் ஒரு பெருமைன்னு தான் சொல்லுவேன். ஸோ அவர் அவரோட மியூசிக் ஆல் ஜென்ரேஷன்ஸ், 80s இருக்கட்டும், 90s இருக்கட்டும், 2000 அடுத்த ஜென்ரேஷன் வந்துட்டே இருக்கிறாங்க. அந்த மியூசிக்கை எப்படி பார்க்குறாரு? ஏன்னா யூ ஆர் இன்டு 2K இருக்கிறதுனால நான் இந்த கொஸ்டின் வைக்கிறேன். இது நான் 2K, 3K, 90ஸ்ன்னு நான் பிரிக்க விரும்பலை. நான் என்னென்னா, குவாலிட்டி மியூசிக் எங்கே இருக்கோ அது ஜனங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க. அண்ட் உலகம் அழிகிற வரைக்கும் அவரோட மியூசிக் அந்த வேர்ல்டில் கேட்டுட்டு தான் இருக்க போகுது. அண்ட் நம்ம கேட்டுட்டு தான் இருக்க போகிறோம். அண்ட் அது அழியாதது. ஸோ அதனால் அது கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்லுவேன். லிடியனோட ப்ராஜெக்ட் என்ன போயிட்டுருக்கு? இப்போ கரண்ட் ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணுறீங்களா? என்ன ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன இருக்குது? ஆமாம், இப்போ நான் ஒரு தமிழ் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். அது என்னென்னா திருக்குறள். ஸோ வேர்ல்டு வைட் 1000 சிங்கர்ஸ் கொலாபரேட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோம். ஸோ அது ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு, ரொம்ப மேசிவ் ஸ்கேலில் வந்துட்டுருக்கு. அது கூடிய சீக்கிரமாக எல்லாம் ரிலீஸ் ஆகும். இந்த ஏரியா எதிர்பார்க்கலாமா அதோட ரிலீஸை? எதிர்பார்க்கலாம். ஆல் சக்ஸஸ் லிடியன். அண்ட் இளையராஜாவுடைய பிறந்தநாளை கொண்டாடுவதற்கு அவரது ரசிகர்கள் அவ்வளவு பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. லிடியன் போல எங்க ஆர்டிஸ்டும் இந்த இடத்துல தொடர்ச்சியாக அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நியூஸ் 18க்காக ஒளிப்பதிவாளர் அருணுடன் சுபாஷ் பிரபு. இசைஞானி இளையராஜாவினுடைய 81வது பிறந்தநாள் இந்த தினத்தில் லிடியன் நாதஸ்வரம் இருக்கிறார். ஹவர் யூ லிடியன், என்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இளையராஜா சாரோட பர்த்டே அன்னைக்கு அவரும் சிம்பனி எல்லாம் முடிச்சிருக்கேன்னு சொல்றாரு. அவரோட ரசிகரை எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் மார்னிங். நான் ரொம்ப நல்லா இருக்கேன், தேங்க்யூ. அண்ட் இன்னைக்கு நம்ம மாஸ்டர் இசைஞானி இளையராஜா சாரோட பர்த்டே. அண்ட் இங்கே நான் அவர்கிட்ட பிளெஸிங் வாங்க வந்திருக்கேன். ப்ளஸ் நானும் அவருக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே விஷ் சொல்ல வந்திருக்கேன். ஸோ அவரை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அண்ட் இங்கே நிறைய கூட்டம் இருந்துச்சு, ஸோ அவர்கிட்ட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. பட் ஐ வில் கோ அண்ட் மீட் ஹிம் பர்சனலி. பட் அவர் சிம்பனி முடிச்சிருக்காரு, ரொம்ப சந்தோஷம். அண்ட் இட்ஸ் நாட் அட் ஆல் சர்ப்ரைசிங். அவ்வளோ ஒரு மேக்னிடியூட் அண்ட் அவ்வளோ ஸ்டஃப் உள்ள இருக்கிற ஒரு மியூசிஷியன் கிட்ட வந்து 35 டேஸில் ஒரு சிம்பனி, இட்ஸ் நாட் அட் ஆல் சர்ப்ரைசிங். அவர் என்ன நிறைய பண்ணணும், அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன நிறைய கொடுத்துட்டே இருக்கணும். இவ்வளோ கொடுத்துருக்காரு. ஸோ அது எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கோம். அண்ட் வி ஷுட் செலிப்ரேட் அ மியூசிஷியன் லைக் ஹிம். அண்ட் ஐ திங்க் வி ஆர் நாட் செலிப்ரேட்டிங் இனஃப். அண்ட் இப்போது எப்படி யூரோப்கெல்லாம் ஒரு பாக், பீட்டோவன், ஷாப்பன், மோட்சாட்லாம் இருந்தாங்களோ, இப்போ நம்ம முன்னாடியே இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு 10 மீட்டர்லேயே இருக்கார் ஒருத்தர். ஸோ அவர் காலத்தில் வாழ்றதே நம்மளுக்கெல்லாம் ஒரு பெருமைன்னு தான் சொல்லுவேன். ஸோ அவர் அவரோட மியூசிக் ஆல் ஜென்ரேஷன்ஸ், 80s இருக்கட்டும், 90s இருக்கட்டும், 2000 அடுத்த ஜென்ரேஷன் வந்துட்டே இருக்கிறாங்க. அந்த மியூசிக்கை எப்படி பார்க்குறாரு? ஏன்னா யூ ஆர் இன்டு 2K இருக்கிறதுனால நான் இந்த கொஸ்டின் வைக்கிறேன். இது நான் 2K, 3K, 90ஸ்ன்னு நான் பிரிக்க விரும்பலை. நான் என்னென்னா, குவாலிட்டி மியூசிக் எங்கே இருக்கோ அது ஜனங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க. அண்ட் உலகம் அழிகிற வரைக்கும் அவரோட மியூசிக் அந்த வேர்ல்டில் கேட்டுட்டு தான் இருக்க போகுது. அண்ட் நம்ம கேட்டுட்டு தான் இருக்க போகிறோம். அண்ட் அது அழியாதது. ஸோ அதனால் அது கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்லுவேன். லிடியனோட ப்ராஜெக்ட் என்ன போயிட்டுருக்கு? இப்போ கரண்ட் ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணுறீங்களா? என்ன ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன இருக்குது? ஆமாம், இப்போ நான் ஒரு தமிழ் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். அது என்னென்னா திருக்குறள். ஸோ வேர்ல்டு வைட் 1000 சிங்கர்ஸ் கொலாபரேட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோம். ஸோ அது ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு, ரொம்ப மேசிவ் ஸ்கேலில் வந்துட்டுருக்கு. அது கூடிய சீக்கிரமாக எல்லாம் ரிலீஸ் ஆகும். இந்த ஏரியா எதிர்பார்க்கலாமா அதோட ரிலீஸை? எதிர்பார்க்கலாம். ஆல் சக்ஸஸ் லிடியன். அண்ட் இளையராஜாவுடைய பிறந்தநாளை கொண்டாடுவதற்கு அவரது ரசிகர்கள் அவ்வளவு பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. லிடியன் போல எங்க ஆர்டிஸ்டும் இந்த இடத்துல தொடர்ச்சியாக அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நியூஸ் 18க்காக ஒளிப்பதிவாளர் அருணுடன் சுபாஷ் பிரபு.